வணக்கம் யூடியூப் அன்பர்களே. வணங்காமுடி 1954 சிவாஜியை வைத்து எதிர்பாராதது என்கிற ஆன்டி சென்டிமெண்ட் கதையை படமாக தயாரித்து வெற்றி கண்ட சரணபாபா அண்ட் யூனிட்டி பிக்சர்ஸ் தங்களது அடுத்த தயாரிப்பாக சிவாஜி நடிக்க வணங்காமுடி என்கிற ராஜாங்க கதையை கையில் எடுத்தார்கள். வணங்காமுடி படத்தை பற்றிய 3 முக்கிய நிகழ்வுகள் பற்றி இங்கு கூற வேண்டும். சிற்பி சித்திரசேனன் சிவாஜி இளவரசியை காதலிக்க இதை கேள்விப்பட்ட மன்னர் அவனை நாடு கடத்துகிறார். நாடு கடத்தப்பட்ட சித்திரசேனனை பவள நாட்டு மக்கள் தங்கள் தலைவனாக முடிசூட்ட நினைக்கையில் அதில் ஒருவன் மட்டும் என்னிடம் போரிட்டு தலைவனாகட்டும் என்று கூற சிவாஜிக்கும் அந்த வீரனுக்கும் மலை பாறைகள் மீது பயங்கரமான கத்தி சண்டை நடக்கும். இந்த காட்சியில் சிவாஜி பாட்டு சுறுசுறுப்பாக நடித்துக் கொண்டிருக்கும் போது நிலை தடுமாறி சுமார் 100 அடி உயரத்தில் இருந்து நிலை தடுமாறி விழ இருந்த சமயத்தில் சிவாஜி சமாளித்துக் கொண்டார். இந்த சம்பவத்தை பற்றித்தான் சிவாஜி ஒரு சமயத்தில் இந்த படத்தின் படப்பிடிப்பின் போது 100 அடி உயரத்தில் இருந்து விழுந்திருப்பேன், ரசிகர்தம் நல்லாசியால் உயிர் பிழைத்தேன், சிறுகதையாகாமல் தொடர்கதையாகிவிட்டேன் என்று அழகாக சொல்லியிருந்தார். பராசக்தியில் நடிக்க ஆரம்பித்து 5 ஆண்டுகள் தான் ஆகியிருந்தது. அப்போது அவருக்கு வயது 30 தான். அடுத்து அரச சபையிலே மன்னனின் தண்டனையை எதிர்த்து சிவாஜி பேசிய அடுக்குமொழி வசனங்களை கேட்ட சிலர் இது மு. கருணாநிதி எழுதிய வசனங்கள் என்று தவறாக நினைத்துக் கொண்டார்கள். ஆனால் இந்த படத்தின் உணர்ச்சி மிக்க வசனங்களை எழுதியிருந்தவர் திரு A.K. வேலன் அவர்கள். தஞ்சையில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டிருந்த குழந்தைவேலு என்கிற A.K. வேலன் திமுக மீது அதிக பற்றுதல் காரணமாக மேடைகளில் அதிதீவிர பிரச்சாரம் செய்து வந்த அவருடைய புகழை கண்டு வழக்கம் போல சில கட்சிக்காரர்களால் திட்டமிட்டு ஒழிக்கவே அதிலிருந்து விலகி மாப்போசியின் தமிழரசு கட்சியோடு நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டார். நாயூறு என்கிற இதழையும் நடத்தி வந்த A.K. வேலனுக்கும் சிவாஜிக்கும் நெருக்கம் ஏற்பட்டது. படத்தில் ஒரு முக்கிய காட்சி இளவரசியுடன் சிற்பி சித்திரசேனனுக்கு காதல் உருவாவதை கேள்விப்பட்ட மன்னன் அவனை நாடு கடத்துவதாக உத்தரவு இட சிவாஜி ஆவேசம் அடைந்து நான் என் தாய்நாட்டை விட்டு செல்ல வேண்டுமா என்று அனல் வரக்க நீண்டதொரு வசனத்தை அழகு தமிழில் சிவாஜி உணர்ச்சி பொங்க பேசியதும் தியேட்டரில் ரசிகர்களின் கைதட்டலால் அந்த இடமே அதகடப்பட்டது. படத்தின் வெற்றிக்கு A.K. வேலனின் வசனங்களும் ஒரு காரணம். இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆங்கில நாளேடு தனது விமர்சனத்தில் சிற்பியாக சிவாஜி கணேசனின் அற்புத நடிப்பும் கத்தி சண்டையும் இனிமையான பாடல்களும் இந்த படத்தின் வெற்றியை உறுதி செய்கின்றன என எழுதியிருந்தது. இந்த படத்துக்கு சிவாஜியும் படக்குழுவும் தியேட்டரில் புதுமையாக விளம்பரம் செய்ய முடிவு செய்தார்கள். சென்னை சித்ரா தியேட்டரில் சிவாஜி கைவிலங்குடன் நிற்பது போன்று 80 அடி உயர தனி கட் அவுட் வைக்க முடிவு செய்யப்பட்டது. திரு மோகனிடம் இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. சிவாஜியின் நெருங்கிய நண்பர் மோகன் அவர்கள். படம் வெளியாக இருந்த ஒரு வாரத்துக்கு முன்பிருந்தே இதற்கான வேலைகள் துவக்கப்பட்டது. சித்ரா தியேட்டர் உள்ளே ஒரு பெரிய வேப்ப மரம் இருந்தது. அதன் அருகே கட் அவுட் வைக்க முடிவு செய்து சாரம் கட்டும் வேலைகளை 2 நாட்கள் நடைபெற்றது. இதற்கு நடுவே மோகன் அலுவலகத்துக்கு படத்தின் டைரக்டர் பி. புள்ளையா வந்து கட் அவுட் வேலைகளை பார்த்துவிட்டு சென்றார். சென்னை சித்ரா திரையரங்கில் கட் அவுட் அமைக்கும் வேலைகள் பாதி முடிந்த நிலையில் போலீசார் இவ்வளவு பெரிய கட் அவுட் வைக்கக்கூடாது என தடை போட சென்னை தியேட்டர்களின் அமைப்பு தலைவராக இருந்த திரு கண்ணபிரான் அவர்கள் சென்னை மாநகர கமிஷனரிடம் பேசி அனுமதி கடிதம் வாங்கி கொடுக்க மீண்டும் சாரம் கட்டும் வேலைகள் மளமளவென்று நடந்து முடிந்தது. 12/4/1957 சென்னை சித்ராவில் திரையிட்ட வணங்காமுடி படத்தை பார்க்கக்கூடிய ஒரு பெருங்கூட்டம் ஒரு பக்கம் இந்த பிரம்மாண்டமான கட் அவுட்டை அப்போதே இதற்கு ரூபாய் 5000 செலவாகி இருந்தது. பார்க்க மக்கள் சாரி சாரியாக வந்த கூட்டம் தியேட்டர் இருந்த சாலையை திணற போலீசார் கூட்டத்தை ஒழுங்குபடுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது. பம்பாய் பட உலகில் இருந்தும் விமானம் மூலம் இயக்குநர்கள், கேமராமேன், தொழில்நுட்ப கலைஞர்கள் வந்து வியப்புடன் பார்த்து சென்றார்கள். காரணம் அதுபோல ஒரு கட் அவுட் ஒரு கதாநாயக நடிகருக்கு இந்திய சினிமா வரலாற்றில் மட்டுமல்ல உலக திரையுலக வரலாற்றில் கட் அவுட் வைத்தது அதுவே முதல் முறையாகும். அதன் பிறகு போட்டி நடிகர்கள் சிலர் பொறாமையின் காரணமாக இதைவிட உயரமான அளவில் கட் அவுட் வைக்க ஆரம்பித்தார்கள். இந்த கட் அவுட் கலாச்சாரம் அரசியலிலும் பரவ ஆரம்பித்தது. தலவன் சி வீரடு என்று வணங்காமுடி திரைப்படம் தெலுங்கில் மொழிமாற்றம் செய்து வெளியிடப்பட்டது. வணங்காமுடி படத்தின் 100வது நாள் விழா சென்னை கிரவுனில் 20/7/1957 அன்று சனிக்கிழமை பகல் 2:15 மணி காட்சி மற்றும் 6:15 மணி காட்சிகளில் உங்கள் அபிமான நட்சத்திரங்கள் மேடையில் தோன்றுவார்கள் என்று பத்திரிகையில் செய்தியாக விளம்பரப்படுத்தப்பட்டது. நிகழ்ச்சி நாளன்று கிரவுன் தியேட்டர் இருந்த பகுதியை மக்கள் வெள்ளத்தால் திணற ஆரம்பித்தது. தங்கள் அபிமான நடிகர் சிவாஜியை வரவேற்க வெள்ளை கொடியில் சிவாஜி உருவம் பொறித்த கொடியுடன் திரள ஆரம்பித்தார்கள்.
சிவாஜி திறந்த காரில் ஊர்வலமாக அழைத்து வர அவரை காண வழிநெடுக மக்கள் கூட்டம். இத்தனைக்கும் எந்த இயக்கத்திலும் அந்த நேரத்தில் இல்லாத சிவாஜிக்கு கொடுக்கப்பட்ட பிரம்மாண்டமான வரவேற்பு அவருடைய அரசியல் எதிரிகளையே யோசிக்க வைத்தது. எந்த ஒரு அரசியல் புயலும் சிவாஜியை ஒன்றும் செய்ய முடியவில்லை. தொடர்ந்து 3 வெற்றி படங்களை கொடுக்கும் அளவுக்கு அவருடைய புகழ் திரையுலகில் வளர ஆரம்பித்தது. மக்களை பெற்ற மகராசி, வணங்காமுடி, புதையல் ஆகிய அந்த 3 திரைப்படங்கள் ஆகும்.